ஹாய் guys, வெல்கம் டு மன்வலவர். இன்னைக்கு நம்ம டாப் டிஆர்பிஎஸோட 9வது 10வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன சாப்டரோட கடைசியிலேயே ஹீரோ தண்டை கல்டிவேட்டுக்கு ஏதாவது இடமிரிக்கான மாஸ்டர்கிட்ட வந்து கேட்க, மாஸ்டர் வந்துட்டு உன்னால் முடியாதுன்னு சொல்ல, அதோட கண்டினியூஷன் தான் இந்த ஒரு சாப்டரில் போகுது. ஹீரோ மாஸ்டரை பார்த்து, நான் அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? ஒருத்தரால் ஒரு சிங்கிள் ஆட்ரிபியூட்டை கற்றுக்கிறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அவளுக்கு நீ பிரேக் த்ரூ பண்ணக்குள்ள உனக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதில் மட்டும் நீ தோற்று போயிட்டேன்டா, நீ கல்டிவேஷனுக்கு போட்ட எல்லா நேரமும் வேஸ்ட் ஆகிடும். மாஸ்டர் சொல்கிறதும் ஒரு வகைக்கு சரிதான், ஆனால் நான் இதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக வேண்டி ஒரு பிளான் வச்சுருக்கேன். உடனே ஹீரோ நீல் டவுன் போட்டு, நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் என் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. என்னால் வெற்றி அடைய கண்டிப்பாக மேலும் நான் என்னுடைய வாழ்க்கையோட எல்லா நேரங்களையும் கல்டிவேட்டுக்காக அர்ப்பணிக்க தயாராக இருக்கேன். அப்படியா? அப்படின்டா உன்னால் தண்டர் ஸ்பிரிச்சுவல் போல் யூஸ் பண்ணியலும். அதுக்கு ஹீரோ, தேங்க்ஸ் மாஸ்டர். ஹீரோ அந்த தண்டர் ஸ்பிரிச்சுவல் போல் பார்த்துட்டு, அடேங்கப்பா என்ன பெருசாக இருக்குது, நான் ஏதோ மீன் வளர்க்குற குளம் மாதிரியில் இருக்குமென்னு நினச்சேன். நான் இங்கே நிற்கும் போதே என்னால் தண்டக்யூவைய உணர எழுது. சரி, உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. நான் இதோட நடுவில் போய் கல்டிவேட் பண்ணால் ரெக்டாகவே லெவல் 9க்கு போயிடுவோம் போல இருக்குது. 5Qவே இவ்வளோ ஸ்பீடாக நான் ரைஸ் பண்ணதே கிடையாது. என்னது, இவ்வளோ பெரிய இடத்துல ஒருத்தன் மட்டும்தான் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கானா? அவங்க சொன்னது உண்மைதான் போல இருக்கு. தண்டை கல்டிவேட்டர்ஸ் ரொம்பவே ரேர். அப்படி ஹீரோ நினச்சிட்டியக்குள்ளேயே ஹீரோக்கு பின்னால் ஒரு உருவம் வந்து பஸ்கி வாய்ஸில், இப்படி தண்டை ஸ்பிரிச்சுவல் பூலை சுற்றி தெரியாதீங்க, உங்களால் இந்த ஸ்பிரிச்சுவல் போர்டில் கல்டிவேட் பண்ண இயலும். நீங்கள் இதில் ரூல்ஸை பேணாட்டி நீங்கள் லைட்டிங்கால் கொல்லப்படுவீங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு என்று கத்துறான். அதுக்கு அந்த உருவம், எதுக்காக பயப்படுற? இதுக்கும் முதல் இவ்வளோ அழகான ஸ்டூடெண்ட் நீ பார்த்ததே இல்லையா என்ன? ஆமாம், உன்னோட அழகால் எனக்கு வந்துட்டு இருந்த என்னோட வாழ்க்கையோட ஒளியே ஸ்டாப் ஆயிட்டு. அதுக்கு அந்த ட்ரீ மான்ஸ்டர், அட்லீஸ்ட் உனக்கு எப்படி மற்றாக்கள்கிட்ட பேசணும்னாச்சே தெரிஞ்சுக்குதே. உனக்கான பிளேஸை சூஸ் பண்ணு, எக்காரணம் ஒன்றும் சென்டருக்கு மட்டும் போயிடாத. ஐ திங்க் இது ஒரு ட்ரீயோட ஸ்பிரிட்டாக இருக்கலாம். ஆமாம், இது அதே ஸ்பிரிட்டு தான். இந்த ட்ரீ கல்டிவேஷன் பவரை ரொம்பவே அதிகப்படுத்தும். இது பக்கத்தில் கல்டிவேட் பண்ணால் 2 மடங்கு பலன் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ பெரிய ட்ரெஷரை அவங்க வச்சிருப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது உண்மையிலே மிகப்பெரிய பொக்கிஷன் தான். இதையெல்லாம் பார்க்கும்போது நான் கண்டிப்பாக தண்டர் ஸ்பிரிச்சுவலில் லெவல் 9 அட்டைன் பண்ணிடுவேன்னு தோணுது. நான் கரெக்டான பிளேஸுக்கு தான் வந்திருக்கேன். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ, நான் 1 வருஷத்துக்குள்ளே எப்படியாவது லெவல் 9 அடைஞ்சிருவேன் யாஹூன்னு என்று கத்துறான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பின்னால் ஒருத்தன், என்னது இவன் 1 வருஷத்துக்குள்ளே லெவல் 9 அட்டைன் பண்ண போகிறானா? அவன் உண்மையிலே சீரியஸாக இருக்கானா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவன் எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் சரி, அண்டர் கல்டிவேட்டர்னு வரக்குள்ள அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. இத்த வரைக்கும் யாரும் 1 வருஷத்தில் லெவல் 9 அட்டைன் பண்ணதே கிடையாது. போக போக அவனே அதை புரிஞ்சுக்குவான். அப்புறம் 1 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஏப்பா, நான் சொன்னதை திரும்பி எடுத்துக்கிறேன், இவன் மனுஷரே கிடையாது. ஃபைனலாக அந்த நாள் வந்துச்சு. நான் என்னுடைய 6 பவரையும் மேக்ஸ் லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ என்னால் பிரேக் த்ரூ பண்ண இயலும். மாஸ்டர் ஒரு தலம் கவலைப்பட்டா, பிரேக் த்ரூ டெஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்குமாட்டோட்டும். ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை சமாளிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குதுன்னு. இது பிரேக் த்ரூ தண்டர் டெஸ்ட்டு ஃபவுண்டேஷன் ஸ்டைலிஷ்மெண்ட். அவனுக்கு சரியா தெரியுமா எப்படி பிளேஸை சூஸ் பண்ணணும்னு? அதுக்கு அந்த பையன், என்னப்பா நீங்கள் சொல்கிறீங்க? இங்கே வச்சு இந்த தண்டர் டெஸ்ட்டை எடுத்துக்கிட்டா தண்டர் டெஸ்ட்டோட கஷ்டம் 2 மடங்கு அதிகரிச்சிடும். அதனால் யாருமே இங்கே வச்சு தண்டர் டெஸ்ட்டை எடுத்துக்கவே மாட்டாங்க. தாமதிக்காமலுக்கு அங்கேருந்து வாரது தான் ரொம்பவே நல்லது. ஆனால் அவன் வரவே இல்லையே. அதுக்கு ட்ரீ மான்ஸ்டர், இப்போ நாம் நினச்சாலும் அவனை காப்பாற்ற முடியாது. ஆல்ரெடி டெஸ்ட்டுக்கான மேகங்களெல்லாம் சூழ்ந்துட்டு பாரு. ஹீரோவை அந்த மின்னலெல்லாம் வந்து தாக்கக்குள்ள ஹீரோவை சுற்றி ஒரு பேரியர் ஒன்று உருவாகுது. இதை பார்த்துட்டு அந்த ட்ரீ மான்ஸ்டரும் சரி அவனும் சரி ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. ஹீரோ மனசுக்குள்ள, இது வெறும் தண்டர் தான், இதை நான் பிரேக் த்ரூக்காக வேண்டி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இது எப்படி அவாய்ட் பண்ண முடியும்னா, இந்த லைட்னிங்கை எல்லாம் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி ஒருத்தருடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணி கொள்ளையிலும். ஹீரோ ஒட்டுமொத்த மின்னலையும் தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிறான். அங்கே பெரிய ஒரு வெளிச்சமே ஒரு கிரியேட் ஆகுது. இவன் என்ன மாதிரியான டெக்னிக்டா யூஸ் பண்ணுறான் எனக்கு சரியா தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அவன் பிரேக் த்ரூ பண்ணிட்டான்.
இது நடந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. நான் பிரேக் த்ரூ பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டேஜில் லெவல் 3 அட்டைன் பண்ணது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது. என்னுடைய லைஃப் கிட்டத்தட்ட 2000 வருஷமாக கூடியிருக்கு. இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நீங்கள் பிரேக் த்ரூ பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் இந்த சாய்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் எதை செலக்ட் பண்ண போகிறீங்க? ஒன்று, நீங்கள் நெதர் தண்ட ஆட்டை யூஸ் பண்ணலாம், ஆனால் அது மாஸ்டரை காயப்படுத்தும். 2வது, நீங்கள் லோ ப்ரொஃபைலாகவே காட்டிக்கொண்டு மீண்டும் பிரேக் த்ரூ பண்ணால் உங்களுக்கு ஒரு மேஜிக்கல் ஸ்வாட் ஒன்று கிடைக்கும் கிஃப்டா. நான் இன்னுமே ப்ரொஃபைலை லோவாக வச்சுக்கிட்டு இருந்தா என் மாஸ்டர் எப்படி எடுத்துக்குவான்னு தெரியலையே. இந்த ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறேன். அப்போ ஸ்பிரிச்சுவல் தண்டர் பூலில் பார்த்த பையன் வந்து நீங்கள் 2 வருஷத்துலேயே செகண்ட் ஸ்டேஜோட 3rd லெவலுக்கு போயிட்டீங்க. உண்மையிலேயே நீங்கள் உங்கள் செக்கில் ஃபேமஸாக தான் இருக்கணும். இப்போ தான் அவனே அறிமுகப்படுத்திக்கிறான். என்னோட பேர் மோ ஃபூச்சு, ஹெவன்லி தண்டர் செக்டை சேர்ந்தவன். உங்களோட பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு ஹீரோ, தேங்க்ஸ் பிரதர் மோ, என்னோட பேர் ஹான்ஜோ, ஜேட் சிரீன் செக்டை சேர்ந்தவன். அதுக்கு அவன், என்ன இவன் ஜேட் சிரீன் செக்டை சேர்ந்தவனா? உள்ள டேலண்ட்டுக்கு நீங்கள் அங்கே சேர்ந்தது ரொம்பவே வேஸ்ட் ஆச்சே. ஹெவன்லி தண்டை பார்க்க வரதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதோட மாஸ்டர் கூட தண்டை கல்டிவேட்டர் தான். நான் என்னோட மாஸ்டராக ஆல்ரெடி ஜீசுவானை ஏற்றுக்கிட்டேன். எனக்கு அதிலிருந்து விடுபடுறதுக்கு கொஞ்சமும் விருப்பம் கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு அவன், உங்களுக்கு எப்போயாவது மனசு மாறினா எங்கள் கிளானில் வந்து சேரலாம். உங்களுக்காக இந்த ஆஃபர் எப்பயுமே காத்துக்கிட்டு இருக்கும். அப்போ ஹீரோக்கு திடீரென ஒரு மெசேஜ் பாப்பாது. இந்த மெசேஜை பார்த்து ஷாக் ஆகிறதோட இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. அடுத்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் யாரோ மும்முரமாக தேடிட்டு இருக்கிற ஒரு சீனை தான் காட்டுறாங்க. அவள் இந்த குகைக்குள்ளே இல்லை. இந்த துரோகியை பிடிக்கிறார்களுக்கு சன்மானம் பல மடங்கு வழங்கப்படும் என்று எல்டர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. மூளை முடுக்கு எல்லா இடத்தையும் தேடுங்க. ஆரை தேடிட்டு இருக்கான்னு பார்த்தா நம்ம சிவப்பு முடி. இவ்வளோ தெரியுமா காய்ஸ்? எல்டர் அயன்ட்ட இருந்து ஸ்க்ரோல் ஆட்டையை போட்டு வர வந்தாலே அவள் தான் இவள். ரிப்போர்ட்டிங், டார்கெட் இங்கே இல்லை. அதுக்கு அவள் பெருமூச்சு விட்டு, ஃபைனலாக நான் ஃபிண்டிஷ் கால்ட்டுக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். என்னோட ஐடென்டிட்டி கூடிய விரைவில் எல்லாருக்குமே தெரிய வந்துடும். இப்போதைக்கு ஒருத்த மட்டும்தான் இதை நம்புவான். எனக்காக முதல்ல குரல் கொடுத்தவன் மை பிரின்ஸ் ஹான்ஜு. அவனே உன்னை மாட்டிட தாண்டி வந்தான். அவனை போய் நல்லவன் நினைச்சிட்டு கேட்பாரு. அப்போ ஒரு காகம் வந்துட்டு அவளை மாட்டி விடுது. புதிர்களுக்கு பின்னாடி சிவப்பு முடி. அப்போ அவள் அங்கே தப்பிச்சு ஓடக்குள்ள சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, அவளை பிடிக்கிறதுக்காக நீ என்ன வேணா செய்யலாம், அவளை மட்டும் எக்காரணம் கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போதான் ஹீரோக்கு வந்த மெசேஜே காட்டுறாங்க. உங்களுடைய நல்ல நன்மை 3 கல்ட்டாலையும் சொல்றதுக்கு தடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதோட ஃபேவரேட் ஸ்டார் 4ஆல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உண்மையிலேயே அவள் உயிரோட இருக்கிற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதே. அவளோட தலையில ஏதாவது பிரச்சனையா? அவளோட முகம் கூட எனக்கு சரியா ஞாபகம் கிடையாது. எதுக்காக இன்னும் என் மேல பாசமாய்க்காள்? ஆனால் நான் ஒன்றை நோட்டீஸ் பண்ணியே ஆகணும். ஒருத்தர் ரெக்கார்டு இந்த சிஸ்டத்தில் காட்டுதண்டா, அப்போ இது எல்லாரையும் நோட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்னும் எவ்வளோ விஷயங்கள்ரா இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்குது. இதோட உருவாக்கத்தை அவ்வளோட கண சொல்லலான்னு நினைக்கிறேன். இந்த சிஸ்டத்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இதை நான் எடுத்தே பல வருஷங்கள் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ டங் 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 என்று மணி அடிக்கிற சவுண்டு கேட்குது. அது மணி தானே? என்ன நடந்துட்டு இருக்குது? வெளியில வரக்குள்ளேயே நம்ம சீனியர் சிஸ்டர் ஓடி வந்து, ஜூனியர் உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பெல் சவுண்டு நம்ம மாஸ்டர் எல்லாரையும் கூப்பிடுறதுக்கான ஒரு குறியீடு என்று சொல்லி வந்துக்கிட்டே அப்படியே தொப்பனு கீழே விழுந்துடும். ஹீரோ, இன்னைக்கு நான் ரொம்ப லக்கி போல இருக்குது. ஜூனியர், நீ பிரேக் த்ரூ பண்ணிட்ட போல இருக்குது. ஐயோ, என்னுடைய ஜூனியரை கல்டிவேட்டர் என்னால் பார்க்க முடியலையே. என்னடா நடக்குது இங்கே? நான் செகண்ட் ஸ்டேஜோட செகண்ட் லெவலில் இருக்கிறேன். ஈவெண்ட் 6ஆவா பார்க்கக்குள்ள அவன் ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜையும் முடிச்சிருப்பான் போல இருக்குது. என்ன மாதிரியான ஸ்பீட் தான் இது? நான் வேகமாக கல்டிவேட் பண்ணல என்னோட ஜூனியரை நான் இழந்திருப்பேன். நான் இவனை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சத்தியம் எடுத்திருக்கேன். நான் இப்படி இருந்தேன், நான் என்னால் எப்படி இவனை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? சிஸ்டம் சீனியர் சிஸ்டரோட ஃபேவபிலிட்டி 1.5 டிகிரிஸ் ஆகிருக்குது. எனக்கு மெசேஜ் வருது. சீனியர் சிஸ்டர் அழுதுகிட்டே, இதுக்கு மேலே நம்ம தாமதிக்க வேணாம், போகிற வழியிலே உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்று சொல்கிறான். எனக்கு இது சரியா படலையே என்று ஹீரோன்னு நினைக்கிறான். இந்த செக்கில் இந்த பெல்லுக்கு அர்த்தம் எல்லாருக்குமே ஒன்று கூடணுமெண்டு தான். ஆனால் பல வருஷங்களுக்கு முன்னாடி தான் இந்த பெல் அடித்தாங்க. இப்போ மறுபடியும் அடிச்சிருக்காங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட இந்த பெல்லை பற்றி சொல்லவே இல்லை. அதுக்கு எல்டர் சிஸ்டரை பார்த்து தேங்க்ஸ் ஃபார் த கைடன்ஸ். ஹீரோ மனசுக்குள்ளே, என்ன எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்களா, எதுவும் பிரச்சனை இருக்குமோ? எல்லாரும் அங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் எதுக்காக நம்மளை கூப்பிட்டுருக்காங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களை சொல்கிறாங்க. எப்படி புரளிகள் கிளம்புமோ அதே மாதிரி எல்லா புரளியும் அங்கே கிளம்புது. நெதர்கல்ட்டோட ஸ்பேஸ் நம்மளோட ஜெட் பர்சகிட்டுக்குள்ளே பூந்திருக்காங்கன்னு நாம் போட்டு கிட்டத்தட்ட நாம் டிசேபிள்ஸை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்கணும்.
இப்போ வர ஸ்பேஸ் எல்லாம் ரொம்பவே திறமைசாலியாக இருக்காங்க. யாரண்டே கண்டுபிடிக்க முடியல. அவங்க ஃபிண்டிஷ் டெக்னிக்கை கூட கல்டிவேட் பண்ணாதவங்களாம் கூட இருக்காங்க. நாம் இன்னமுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் வெளியில் எப்போ ட்ரைனிங்கு போனானோ அப்போ அவனுங்க வந்துடுறானுங்க. ஏய், யார் இந்த ஹேண்ட்ஸம் பாய்? எவ்வளோ அழகாக இருக்கான். எப்போ இவரை ஜாயின் பண்ணாரு? இதுக்கு முதல் நான் இவரை பார்த்ததே இல்லையே. அப்போ அங்கே ஒருத்தன் வந்து, நீ தான் மாஸ்டரோட புது ஸ்டூடெண்ட் ஆயிக்கணும் ஹாஞ்சு. சரி சொல்கிற சரியானே? நான் தான் இதோட சீஃப் டிசேபிள் லூ ஜின். இதோட விஷயங்களை மாஸ்டருக்கு பார்த்துக்க விருப்பம் இல்லைங்கிறதால இதை நான் தான் பார்த்துக்கிறேன். ஃப்யூச்சரில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்தால் என்கிட்ட வந்து தேங்காமல் கேட்கலாம். அதுக்கு ஹீரோ, தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் மாஸ்டர், உங்களுடைய சீட்டில் அமருங்க. 18 பார்க்கக்குள்ள கடைசி 3 பார்க்கத்தான் எப்பயுமே நெதர் கல்ட்டோட சண்டை போடுறதுக்கு அனுப்பி வைப்பாங்க. இந்த 3 செக்டுக்குள்ளேயே ஸ்பேஸ் ரொம்பவே இருக்கிறாங்க. அதனால் நம்மளை தான் கவுண்டர் அட்டாக்குக்கு ப்ரிப்பேர் ஆக சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதை பார்த்துட்டு ஹீரோ, என்ன நடக்குது இங்கே? யாரோட மூஞ்சிலையும் இங்கே இதை பற்றி வருத்தப்படுற மாதிரி ரியாக்ஷனே கிடையாது. ஓட்டமில் இருக்கிற 3 பாக்ஸ் அனுப்பப்படலையா? ஏதோ சரியில்லை. நான் இங்கே ரேங்கிங்கை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை சம்மந்தப்பட்டிருக்கிறது நெதர் கல்ட். ஜெட் பெர்செக்ட் கண்டிப்பாக அவங்கள எதிர்த்து போராடும். நீங்கள் மிஷின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே பாதுகாப்பாருங்க. அண்டு மிஷின்ஸையும் கச்சிதமாக செஞ்சு முடியுங்க. அதுக்கு சீஃப் டிசேபிள், கவலைப்படாதீங்க மாஸ்டர். நம்மளுடைய செக்டோட ரேங்க் வேணால் கீழே இருக்கலாம், பட் நாங்கள் ரொம்பவே எக்ஸஸ்டுக்காக பாடுபடுவோம். ஜெட் பெர்செக்ட் கிட்டத்தில் ஒரு ப்ரோக்ராத்தை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. ஒவ்வொரு செக்டரில் இருந்தும் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒருத்தங்களாக மாற்றுவாங்க. அதுக்காக வேண்டி யாரை சூஸ் பண்ண போகிறா? கண்டிப்பாக என்னைய மாதிரி ஒரு சீஃப் டிசேபிளை தான் சூஸ் பண்ணுவா. மாஸ்டர், யாரை இப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிறோம்னா அது ஹாஞ்சு. கிட்டத்திலே அவர் பிரேக் த்ரூ பண்ணியிருக்காரு. அதோட 3 வருஷத்துக்குள்ளே 2வது ஸ்டேஜோட 3rd லெவலில் அவரை அட்டைன் பண்ணிட்டாரு. ஹாஞ்சு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை கேட்டுட்டு ஹீரோக்கு மட்டும் இல்லாமலுக்கு அங்கே இருந்த எல்லாருக்குமே பயங்கர ஷாக். எல்லாரும் குசுன்னு, ஏன் மாஸ்டர் வந்துட்டு சீனியர் பிரதர் லூவை சாய்ஸ் பண்ணலை? அவர் தானே மிகச்சிறந்த ஆப்ஷன். பவர்லேயும் சரி டேலண்ட்லேயும் சரி அவர் தானே பெஸ்ட்டாக இருக்காரு. ஜூனியர் பிரதர் ஹாஞ்சு இப்போ தான் செக்டுக்கே வந்தார். மாஸ்டர் அவர் கைப்படையை அவரை தேர்ந்தெடுத்திக்காரு. இதை பற்றி நம்ம கண்டிப்பாக யோசிச்சே ஆகணும். ஹீரோ, மாஸ்டர் என்னை பாராட்டினதுக்கு ரொம்பவே நன்றி. ஆனால் நான் இங்கே அமைதியாக இருந்து கல்டிவேட் பண்ணுறது தான் ரொம்பவே விரும்புகிறேன். அண்டு நான் புதுசி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் என்னுடைய பிரதர் சிஸ்டத்துக்கு விட்டு கொடுக்க விரும்புகிறேன். ஹீரோ மனசுக்குள்ளேயே, என்ன மாஸ்டர் என்னை பற்றி இவ்வளோ கேர் எடுக்கா? கொஞ்சம் இரு, அவள் என்னை ஸ்பையன்னு நினச்சிட்டாவா? இதை ரிஃப்யூஸ் பண்ணுறது தான் எனக்கு பெட்டர். நீ ரியலாக தான் சொல்கிறியா? அப்போ சரி லூ, அப்போ நீ போறியா? நீ தான் ஃபர்ஸ்ட் டிசேபிள். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமலுக்கு பார்த்துக்குவேன்னு நம்புகிறேன். அதுக்கு லூ, யூ கமான் மாஸ்டர்ங்கிறதோடைய இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.